இந்த தாக்கங்கள்ல தாக்கங்கள்ல ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கங்கள் சம்பந்தமாக நான் கதைத்திருந்தேன். ஒட்சியேற்றல் தாழ்த்தல் தாக்கம் சம்பந்தமாக முதல் கதைத்திருந்தேன். அதுல ஒட்சியேற்றப்படுற கூறு தாழ்த்தப்படுற கூறு வந்து வேற வேறையாக இருந்தது. சரியா? ஒரு கூறுல ஒட்சியேற்றம், இன்னொரு கூறுல தாழ்த்தலும் நடக்கிற மாதிரி நீங்கள் தாக்கம் பார்த்திருக்கீங்க. ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அப்படி ஒரே கூறுல ஒரு கூறுல ஒட்சியேற்றம், இன்னொரு கூறுல தாழ்த்தலும் நடக்கிறதாக இருக்காது. சரிதான்? ஒரு கூறு ஒட்சியேற்றப்பட இன்னொரு கூறு தாழ்த்தப்படுற தாக்கங்கள்ல நாங்கள் ஒரு ஆளை காட்டி இது ஒட்சியேற்றி இது தாழ்த்தி என்று சொன்னோம். இதுல ஒட்சியேற்றம் நடக்குது, இதுல தாழ்த்தல் நடக்குதுன்னு சொன்னோம். ஆனா சில ரசாயன தாக்கங்கள்ல வந்து ஒரே கூறு, அதாவது ஏ என்ற ஒரு கூறு என்னவா தொழிற்படும் சொன்னால் ஒட்சியேற்றியாக தொழிற்படும், தாழ்த்தியாக தொழிற்படும். வளமையா சினிமாவை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் சினிமாவில வந்து ஒரு ஹீரோயிசியம் செய்யறதுக்கு ஒரு ஆள் இருப்பார். அந்த அவரை எதிர்க்கிறதுக்கு இன்னொரு நெகட்டிவ் கேரக்டர் ஒன்று அங்க இருக்கு. வளமையா அதான் சினிமாவோட பாடம். ஆனா சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குறித்த ஒரு நடிகரை என்ன செய்வார்ன்னு சொன்னால் தானே ஒரு பகுதி ஹீரோயிசியம் செய்வார், இன்னொரு பகுதியில வந்து அதுல நெகட்டிவ் ரோல் செய்வார். அப்படி நிறைய படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் இப்ப நான் இன்றைக்கு கதைக்க போறேன். குறித்த ஒரு ஆளே ரெண்டாகவும் வந்து என்ன செய்ய போறாருன்னா தொழிற்பட போறார், கொலையும் செய்ய போறார், கொலை செய்யறதை தடுக்கவும் போறார். சரி, ஹீரோசியமும் அவர் தான், வில்லத்தனமும் அவர் தான் மாதிரி இருக்க போகுது. சரி, ஓகே. அந்த மாதிரியான தாக்கங்களுக்கு உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கு. H2O2 மிகச்சிறந்த ஒரு உதாரணம். H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடுல வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடுல வந்து ஒட்சியேற்றம் -1. இது ஒரு விதிவிலக்கான சந்தர்ப்பம் என்று சொல்லியிருக்கு. ஹைட்ரஜன் பெராக்சைடுல ஒட்சியேற்றம் வந்து -1. சரியா? ஓகே. இதுண்ட பிரிகையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் H2O-வும் O2-வும் வரும். H2O-வும் O2-வும் வரும். தாக்கில வந்து ஹைட்ரஜன் +1 ஒட்சியேற்ற நிலையில இருக்கு, விளைவிலையும் ஹைட்ரஜன் வந்து +1 ஒட்சியேற்ற நிலையில தான் இருக்கு. இந்த ஒட்சியேற்ற பற்றி கதை கேட்கலதான் இப்ப எங்களுக்கு பிரச்சனை வரும். இதுல ஒட்சன் ஒரு 2 ஒட்சனுமே -1 ஒட்சியேற்றம். பெராக்சைடுல ஒட்சியேற்றம் பற்றி உங்களுக்கு கதைச்சிருந்தேன். ஹைட்ரஜன் பெராக்சைடுல இதுண்ட ஒட்சியேற்றம் டெல்டா மைனஸ் ஆல வரும், இதுண்ட டெல்டா மைனஸ் ஆல வரும். இதால தூண்டப்படாது. இந்த ஒட்சியேற்றம் வந்து -1. இது வந்து பிரிகைக்கு உட்படும் போது நீரும் O2 வாயுவும் விடுவிக்கப்படும். பிரிகைக்கு உட்படும் போது நீரும் O2 வாயுவும் விடுவிக்கப்படும். இதுல O2ல ஒட்சியேற்றம் வந்து 0. H2O-ல இருக்கிற ஒட்சியேற்றம் வந்து -2. அப்ப இங்க யார் ஒட்சியேற்றப்பட்டது, யார் தாழ்த்தப்பட்டது என்று பாத்தீங்கன்னு சொன்னால் ஒட்சியேற்றம் படுது தாழ்த்தலுக்கு முற்படும். சரியா? குறித்த ஒரு சேர்வையில குறித்த ஒரு மூலகமே ஒட்சியேற்றத்துக்கு முற்படுது, தாழ்த்தலுக்கு முற்படுது. இதுல யார் ஒட்சியேற்றி யார் தாழ்த்தி என்று கேட்டால் அதுதான் ஒட்சியேற்றி, அதுதான் தாழ்த்தி. இங்க H2O2 ஒட்சியேற்றியாகவும் H2O2வே தாழ்த்தியாகவும் தொழிற்படுது. பாருங்க, இதுல வந்து தான் தாழ்த்தப்படுறதால இது இருக்கிற H2O2 ஒட்சியேற்றியாக தொழிற்படும். இது ஒட்சியேற்றப்படுறதால ஒரு H2O2 தாழ்த்தியாக தொழிற்படும். அப்ப இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் இந்த தாக்கங்களை எவ்வாறு அடையாளப்படுத்திக் கொள்ளலாம், இதை நாங்கள் வளமையான ஒரு ஒட்சியேற்றம் தாழ்த்தலுக்கு எடுத்துக்கொள்ளலாமா என்று சொல்லி கேள்விக்குறி ஒன்று. குறித்த ஒரு சேர்வையில இருக்கிற குறித்த ஒரு மூலகத்திலே ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் நிகழுகின்ற செயற்பாட்டை நாங்கள் இருவழி விகாரம் என்று சொல்லிக் கொள்வோம்.
இருவழி விகாரம். சரி, இது வழி விகார தாக்கங்கள் அப்படின்னு சொல்லி இந்த தாக்கங்களுக்காக விளையாடு. அப்ப இருவழி விகார தாக்கங்கள் என்றால் என்ன தெளிவா இருக்கும். குறித்த ஒரு சேர்வையில உள்ள குறித்த ஒரு மூலகத்தில ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் நிகழுகின்ற தாக்கம் இருவழி விகார தாக்கம். இப்ப பாருங்க, H2S என்று சொல்லப்படுகின்ற ஒரு வாயு இருக்குது, SO2 என்று சொல்லப்படுகின்ற ஒரு வாயு இருக்குது. இந்த ரெண்டுமே தாக்கினால் கந்தகம் வரும். இந்த தாக்கத்தை நீங்கள் சமப்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி கந்தகம் வரும். சரியா? இதுல கந்தகத்தின் ஒட்சியேட்டன் -2, இதுல கந்தகத்தின் ஒட்சியேட்டன் +4. இதுல சுயாதீன நிலை மூலகம் கந்தகத்தின் ஒட்சியேட்டன் 0. இந்த தாக்கத்தை நாங்கள் இருவழி விகார தாக்கமாக குறிப்பிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எங்கள்கிட்ட இருக்கு. H2S-உம் SO2-வும் தாக்கி கந்தகமும் நீரும் உருவாகிற இந்த தாக்கத்தில கந்தகத்தில தான் -2ல இருந்து 0 ஒட்சியேட்டலுக்கு ஒட்சியேற்றப்படுது, +4ல இருந்து 0க்கு தாழ்த்தப்படுது. ஒட்சியேற்றமும் கந்தகத்தில தான் நிகழுது, தாழ்த்தலும் கந்தகத்தில தான் நிகழுது. அப்படி என்று சொன்னால் இந்த தாக்கத்தை இருவழி விகார தாக்கமாக அடையாளப்படுத்தலாமா? இந்த தாக்கத்தை நாங்கள் இருவழி விகார தாக்கமாக அடையாளப்படுத்தலாமா என்று சொன்னால் இது ஒரு இருவழி விகார தாக்கம் அல்ல. அதுக்குதான் டெபினிஷன்ல நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், திருப்பி ஒரு கவனிச்சு கொள்ளுங்க. குறித்த ஒரு சேர்வையில உள்ள குறித்த ஒரு மூலகத்தில ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் நிகழுகின்ற தாக்கங்கள் இருவழி விகார தாக்கங்கள். இங்க கந்தகத்துலதான் தாக்கம் ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் நிகழ்த்து. குறித்த ஒரு மூலகத்துல ஒட்சியேற்றமும் தாழ்த்தல் நிகழ்த்து. ஆனால் ஒரு கந்தகம் வேறொரு சேர்வையில இருக்கு, இன்னொரு கந்தகம் இன்னொரு சேர்வையில இருக்கு. அப்ப குறித்த ஒரு மூலகத்துல குறித்த ஒரு சேர்வையில உள்ள குறித்த ஒரு மூலகத்துல ஒட்சியேற்றமும் தாழ்த்தல நிகழ்ந்தா இது வேறுபட்ட இரண்டு சேர்வைகள்ல உள்ள குறித்த ஒரு மூலகத்துல ஒட்சியேற்றமும் தாழ்த்தல நிகழுது. ஆகவே இந்த தாக்கம் ஒரு இருவழி விகார தாக்கம் அல்ல. இதே மாதிரி KiO3 இருக்கு. KiO3க்கும் Kiக்குமான தாக்கத்துல 3I2வும் நீரும் வரும். சரிதான், 3I2வும் நீரும் வரும். இதுல 6H+ வரும். அதை நாங்கள் தாக்கத்தை பிரசவப்படுத்திக் கொள்ளலாம். KiO3ல அயோடின் ஒட்சியேட்டன் +5. KiO3ல இருக்கிற அயோடின் ஒட்சியேட்டன் +5. Kiல இருக்கிற அயோடின் ஒட்சியேட்டன் -1. இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரியும். I2 சுயாதீன நிலை மூலகம். I2ல ஒட்சியேட்டன் 0. அப்ப KiO3ல இருக்கிற அயோடின் +5ல இருக்கு, Kiல இருக்கிற அயோடின் -1ல இருக்கு. மூலக்கூறு 0 இருக்கு. இங்கேயும் அயோடின்ல தான் ஒட்சியேற்றம் நிகழுது, அயோடின்ல தான் தாழ்த்தல் நிகழுது. இதையும் நாங்கள் இருவழி விகார தாக்கமாக குறிப்பிட முடியுமான்னு சொல்லி இந்த உதாரணத்தை வச்சுக்கொண்டு யோசிங்க. சரியா? மேலே இருக்கிற உதாரணத்தை பயன்படுத்தி இந்த தாக்கத்தை நாங்கள் இருவழி விகார தாக்கம்னு சொல்லி சொல்லலாமா, சொல்லுறதுக்கு இது தகுதியானதான்னு பார்ப்போம். இருவழி விகார தாக்கம் என்னன்னு நீங்க தெளிவா விளங்கினீங்கன்னு சொன்னால் உங்களால் ஓரளவுக்கு இனங்காணக்கூடியதாக இருக்கும் தாக்கங்கள். சரிதான். இந்த தாக்கம் ஒரு இருவழி விகார தாக்கமா இல்லை. காரணம், வேறுபட்ட இரண்டு சேர்வைகள்ல உள்ள குறித்த ஒரு மூலகத்தில் ஒட்சியேற்றமும் தாழ்த்தல் நடக்கும். அப்ப இந்த உதாரணத்துக்கு உள்ள வித்தியாசத்தை நீங்கள் கொஞ்சம் விளங்கிக் கொள்ளவும். இதே மாதிரி நிறைய தாக்கங்கள் நாங்கள் சொல்லலாம். இதே மாதிரி நிறைய தாக்கங்கள் சொல்லலாம். NO2 இருக்குது. NO2 நீர்ல கரையும். அப்படி நீர்ல கரையும் போது HNO2வும் வரும், HNO3யும் வரும். NO2ல நைதரசன் ஒட்சியேட்டன் +4. HNO2ல நைதரசன் ஒட்சியேட்டன் +3. HNO3ல நைதரசன் ஒட்சியேட்டன் +5. இந்த தாக்கத்தை நாங்கள் இருவழி விகார தாக்கம் சொல்லி அடையாளப்படுத்த முடியும். யோசி. சரி, இது என்ன வகையான தாக்கம்?
இருவழி விகார தாக்கமா இல்ல இருவழி விகார தாக்கம் இல்லையான்னு பாருங்க. இருவழி விகார தாக்கமா இருவழி விகார தாக்கம் இல்லையான்னு செக் பண்ணுங்க. இந்த தாக்கத்தை நாங்கள் என்னன்னு சொல்லலாம். சரியா, இது ஒரு இருவழி விகார தாக்கம். ஏன் இருவழி விகார தாக்கம்? குறித்த ஒரு சேர்வையில உள்ள குறித்த ஒரு மூலகத்தில் ஒரு சீட்டமும் தாழ்த்தலும் நிகழுது. அப்ப இதை நாங்கள் ஒரு இருவழி விகார தாக்கமாக அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்த ஒரு தாக்கம் இருக்கு, NH4NO3 அமோனியம் நைட்ரேட். அமோனியம் நைட்ரேட்டின் வெப்ப பிரிகையில N2O-வும் H2O-வும் விளைவாகும். அமோனியம் நைட்ரேட்டின் வெப்ப பிரிகையில N2O-வும் H2O-வும் விளைவாகும். இந்த தாக்கம் என்ன கேட்டகரிக்குள்ள உள்ளடக்கப்படக்கூடியது யோசிச்சு பாருங்க. இது இருவழி விகார தாக்கமா இல்லது இருவழி விகார தாக்கம் இல்லையா சொல்லி நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் உங்களோட செட்டை பார்த்து கொள்ளுங்க, உங்களுடைய ஒப்பீனியனை சொல்றான். இந்த தாக்கம் ஒரு இருவழி விகார தாக்கமா இல்லையா? இதுல இது ஒரு இருவழி விகார தாக்கமா இல்லையான்ற ஒரு பிரச்சனை தான். இது கரைவேலுக்கு ஒரு குழப்பத்துக்குரிய விஷயமாக இருக்கும். என்னென்று சொன்னால் இருவழி விகாரமா இல்லையான்ற ஒரு பிரச்சனையா இருக்கும். ஏனென்றா ஒரு சேர்வையில இருக்கிற நைதர்சன் மாதிரி தான் இருக்கும். இதுல இத நீங்க அதிகமா அனலைஸ் பண்ணினீங்கன்னா இந்த NH4+ இருக்கிற நைதர்சன் -3 -3. NH4+ இருக்கிற நைதர்சன் -3. NO3- இருக்கிற நைதர்சன் +5. அப்ப இது எந்த கேட்டகரியில வரப்போகுதுன்னா இந்த கேட்டகரியில வரப்போகுது. குறித்த ஒரு சேர்வையாக இது இருந்தாலும் ஒரு நைதர்சன் -3 இருந்து +1க்கு ஒட்சியேற்றப்படுது, இன்னொரு நைதர்சன் +5 இருந்து +1க்கு தாழ்த்தப்படுது. ஆகவே இதையும் நாங்கள் இருவழி விகார தாக்கமாக அடையாளப்படுத்த முடியாது. இது ஒரு இருவழி விகார தாக்கம் இல்லை. அப்ப இருவழி விகார தாக்கம் சொன்னால் ஒரு ஒட்சியேற்ற நிலையில இருந்து இருவேறு ஒட்சியேற்ற நிலைகள், அதாவது தாழ்த்தப்பட்ட ஒட்சியேற்ற நிலை ஒட்சியேற்றப்பட்ட ஒட்சியேற்ற நிலைக்கு மாறுகிற இந்த சந்தர்ப்பத்தை தான் நாங்கள் இருவழி விகாரம் சொல்லுவோம். சரியா, இருவேறு சந்தர்ப்பங்கள், தாழ்த்தப்பட்டது ஒட்சியேற்றப்பட்டது. இதுகளுக்கு அப்ப என்ன பேர்? இருவழி விகாரத்தின் மறுதலை என்று சொல்லிக் கொள்ளலாம். சரியா, இருவழி விகாரத்தின் மறுதலை என்று சொல்லலாம். சில புத்தகங்கள்ல பார்த்தா இருவழி ஒன்றிப்பண்டு இருக்கு. இருவழி ஒன்றிப்பண்டால் வேறுபட்ட இரண்டு ஒட்சியேற்ற நிலையில இருந்து குறித்த ஒரு ஒட்சியேற்ற நிலைக்கு இது மாறுது. அப்ப இருவழி ஒன்றிப்பு அப்படி என்று சொல்லி சில புத்தகங்கள்ல இந்த விடயம் குறிப்பிடப்பட்டு இருக்கு. இது இருவழி விகாரம். இது இருவழி விகாரத்தின் மறுதலை. இந்த பக்கத்தால பாத்தீங்கன்னா இந்த திசை இருவழி விகாரம் தானே, மறுதலை என்று சொல்லலாம். அல்லது இருவழி ஒன்றிப்பு என்று சொல்லலாம். இருவழி ஒன்றிப்பு, ரெண்டு வேறுபட்ட ஒட்சியேற்ற நிலையிலிருந்து குறித்த ஒரு ஒட்சியேற்ற நிலைக்கு தாக்கம் நிகழ்வு. சரி, அப்ப இந்த தாக்கங்களை நீங்கள் கருத்துல கொள்ளவும், உங்களுக்கு இருவழி விகார தாக்கங்களை அடையாளப்படுத்த தெரியும். ஒரு தாக்கம் தரப்படும் போது இது என்ன வகையான தாக்கம், இருவழி விகாரமா இல்லையான்னு சொல்லி அடையாளப்படுத்த தெரிய வரும். சரிதானே? தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. இருவழி விகாரம். இருவழி விகாரம் குறித்த ஒரு சேர்வையில் உள்ள
குறித்த ஒரு மூலகத்தில் குறித்த ஒரு சேர்வையில் உள்ள குறித்த ஒரு மூலகத்தில் குறித்த ஒரு சேர்வையில் உள்ள குறித்த ஒரு மூலகத்தில் குறித்த ஒரு சேர்வையில் உள்ள குறித்த ஒரு மூலகத்தில் ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் நிகழுமாயின் ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் நிகழுமாயின் அத்தாக்கம் இருவழி விகார தாக்கம் எனப்படும். அத்தாக்கம் இருவழி விகார தாக்கம் எனப்படும். இருவழி விகார தாக்கம் எனப்படும். சரிதானே? அப்ப இருவழி விகார தாக்கத்தை நீங்கள் இனங்காண தெரிய வேணும். அதுக்கு ஒரு மூல சேர்வையில இருக்கிற ஒரு மூலகத்துல ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் நிகழும். சரிதானே? H2O2 இந்த பிரிகை தாக்கத்தை போட்டுக்கொள்ளுங்க. H2O2 இந்த பிரிகை தாக்கம் -1 ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற ஆக்சிஜன் -2 ஒட்சியேற்ற நிலைக்கும் பூச்சி ஒட்சியேற்ற நிலைக்கும் மாறும். அதாவது தாழ்த்தவும் படுது, ஒட்சியேற்றவும் படுது. சரி, இந்த தாக்கத்தை மொழி பண்ணுங்க. NO2 நீரில கரைகிற தாக்கம், HNO2வும் HNO3யும் இது ஒரு இருவழி விகார தாக்கம். இது ஒரு இருவழி விகார தாக்கம். +4ல இருந்து ஒட்சியேற்றவும் படுது, தாழ்த்தவும் படுது. 2 NO2 H2O HNO3 HNO2 சாரி இது HNO2 தான். HNO2 இதுல நைதரசன் ஒட்சியேற்றம் +4, இதுல நைதரசன் ஒட்சியேற்றம் +3, இதுல நைதரசன் ஒட்சியேற்றம் +5. குறித்த ஒரு சேர்வையில் இருக்கிற குறித்த ஒரு மூலகத்துல ஒட்சியேற்றம் நடக்குது, தாழ்த்தலும் நடக்குது. ஆகவே இந்த தாக்கம் ஒரு இருவழி விகார தாக்கம். இப்படி ஒரு தாக்கம் இருக்கு, Cl2 கேஸ். இந்த தாக்கங்களை நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இப்பவே தாக்கங்களை பற்றி விளையாட்டு கொள்ளுங்க. நீர்ல கரைகிற தாக்கம் HCl-ம் HOCl. இதுல குளோரின் ஒட்சியேற்றம் பூச்சி, Cl2 ஒட்சியேற்றம் 0, HCl ல Cl ஒட்சியேற்றம் -1, HOCl +1. ஐதரசனை கொண்டு ஒட்சனுக்கு -2, ஆகவே குளோரினுக்கு -1. இது ஒரு இருவழி விகார தாக்கம். சரி,
இப்படியே நிறைய தாக்கங்கள் இருக்கு. இருவழி கந்தகத்துக்கும் NaOHக்குமான தாக்கம் இருக்கு. கந்தகத்துக்கும் NaOHக்குமான தாக்கத்துல Na2S-உம் Na2S2O3-யும் நீரும் விளைவாகும். சரியா? பூஜ்ஜிய ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற கந்தகம் இதுல -2 ஒட்சியேற்ற நிலைக்கு தாழ்த்தப்படும். இதுல சராசரியாக +2 ஒட்சியேற்றம். ஒன்று பூஜ்ஜியத்திலையும் மற்றது +4லையும் இருக்கும். அதாவது ஒரு மூலகத்துல ஒட்சியேற்றம் நடக்குது, தாழ்த்தல் நடக்குது. அப்ப இது ஒரு இருவழி விகார தாக்கம். இதுல 3 கந்தகம் தேவைப்படும் நினைக்கிறேன். 2 Na2SO4 6 NaOH 3 நீர்வோட தாக்கம் சமப்படும். இந்த தாக்கத்தை சமப்படுத்துறது சில பேருக்கு சிக்கலாக இருக்கும். ஒட்சியேற்றம் தாழ்த்தல் முறைகளால இந்த தாக்கத்தை சமப்படுத்துற சம்பந்தமாக நான் இப்ப கதைக்க போறேன். ஒட்சியேற்றம் தாழ்த்தல் முறை கூடாக இந்த தாக்கத்தை எப்படி சமப்படுத்துறேன்னு பார்ப்போம். அப்ப இருவழி விகார தாக்கம் என்னென்று எழுதி இருக்கீங்க. உதாரணத்துக்கு கொஞ்சம் தாக்கத்தை எழுதி கொள்ளுங்க. H2O2 பிரிகை NO2 நீர்ல கரைகிறது, Cl2 நீர்ல கரைகிறது, கந்தகம் NaOH தாக்கம். இப்ப ஒட்சியேற்றம் தாழ்த்தல் முறையில தாக்கத்தை சமப்படுத்தும் போது நாங்கள் வளமையாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு கூறு ஒட்சியேற்றப்படுது, இன்னொரு கூறு தாழ்த்தப்படுதுன்னு சொல்றாங்க. இங்க ஒரே கூறுல தான் ஒட்சியேற்றம் நடக்குது, தாழ்த்தல் நடக்குது. அதாவது ஒரு ஆள் தான் ஒட்சியேற்றப்பட போறார், அவர்ல தான் தாழ்த்தல் நடக்குது. அப்ப கந்தகம் போட்டால் இப்ப இந்தால விளைவு எழுதிக்கும் Na2S எழுதுறீங்க, Na2S எழுதுறீங்க, Na2S2O3 எழுதுறீங்க. அப்ப இவர் இலத்திரனை இழக்கிறார், இவர் இலத்திரனை ஏற்கிறார். ஏற்கிற இலத்திரன் எண்ணிக்கை இழக்கிற இலத்திரன் எண்ணிக்கை எப்பவும் சமனாக இருக்கும். அப்ப என்னென்று சமப்படுத்துறதுன்ற ஒரு பிரச்சனை. ஆகவே நாங்கள் இந்த இடத்துல என்ன செய்யறோம்னு சொன்னால், இவரை மாதிரி இன்னொரு ஆளை கருதி ரெண்டும் கந்தகம் தான், இதுவும் கந்தகம் தான், இதுவும் கந்தகம் தான். 2 பேரை கருதி கொள்றோமே. கந்தகத்துல ஒரு கந்தகம் ஒட்சியேற்றப்பட போகுது, இன்னொரு கந்தகம் தாழ்த்தப்பட போகுது. அப்போ தாழ்த்தப்படுற கந்தகம் ஒரு ஆளாகவும் ஒட்சியேற்றப்படுற கந்தகத்தை இன்னொரு ஆளாகவும் நாங்கள் கருதி கொள்ள போறோம். சரிங்களா? அப்ப இதன்படி இந்த கந்தகம் தாழ்த்தப்படுதுன்னு எடுப்போம், இந்த கந்தகம் ஒட்சியேற்றப்படுதுன்னு எடுப்போம். 2 கந்தகம் தான், இலகுவாக இருக்கும் என்பதற்காக இப்படி சொல்றோம். இந்த கந்தகம் தாழ்த்தப்படுது. இந்த கந்தகத்தின் ஒட்சியேற்றம் 0, இதுல கந்தகத்தின் ஒட்சியேற்றம் -2. அப்ப ஏற்கிற இலத்திரன் எண்ணிக்கை ஒட்சியேற்ற வித்தியாசத்துக்கு சமம். 2 இலத்திரன்களை ஏற்கும். ரிடக்ஷன் இஸ் கெயின். தாழ்த்தலின் போது இலத்திரன் ஏற்கப்படும். 2 இலத்திரன் ஏற்கப்படும். இந்த கந்தகத்தின் ஒட்சியேற்றம் 0, இந்த கந்தகத்துல ஒரு கந்தகத்தின் ஒட்சியேற்றம் சராசரியாக சக 2. ஒட்சியேற்றம் மாறுபடுற மூலகம் முதல்ல என்ன செய்யணும்? சமன் செய்யப்பட வேணும். சரி, அப்ப இதுல 2 போடவும். ஒரு கந்தகம் 0 ஒட்சியேற்ற நிலையிலிருந்து சக 2 ஒட்சியேற்ற நிலைக்கு போகுதுன்றால் 2 இலத்திரனை என்ன செய்யும்? விளக்கும். இதுல 2 கந்தகம் இருக்கு, அப்ப 4 இலத்திரன் இழக்கப்படும். இந்த தாக்கத்துல 4 இலத்திரன் ஒட்டுமொத்தமாக இழக்கப்படும். இதை நீங்கள் கருத்துல கொள்ள வேண்டும். 4 இலத்திரன் ஒட்டுமொத்தமாக இழக்கப்படும். Na2S2O3ல கந்தகத்தின் ஒட்சியேற்றம் 0 இருந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் +2க்கு போகும். சரியா? இதுல ஒட்சியேற்றம் +4 சரிதான், சராசரி +4. ஒரு ரசாயன தாக்கத்துல ஏற்கிற இழக்கிற இலத்திரன் எண்ணிக்கை எப்போதும் என்னவாக இருக்கும்னு சொன்னால் சமனா இருக்கும். இதுல 3 இல்ல 4, இதுல 2 கந்தகம், இதுல 2 கந்தகம், மொத்தம் 4 கந்தகம்.
ரசாயன தாக்கத்துல ஏற்கிற இழக்கிற எண்ணிக்கை எப்போதும் என்னவா இருக்கும்னா சமனாக இருக்கு. இங்க 2 இலத்திரன் ஏற்கப்படுது, இங்க 4 இலத்திரன் இழக்கப்படுது. ஆகவே இவரே 2ஆல பெருக்கினால் போதுமானதாக இருக்கும். இதை 2ஆல பெருக்கினால் இதையும் 2ஆல இருக்கும், இதையும் 2ஆல இருக்கும். சரிதான். அப்ப ஒட்சியேற்றப்பட்ட கந்தகமும் 2, தாழ்த்தப்பட்ட கந்தகமும் 2. சரி, ஒட்சியேற்றப்பட்ட கந்தகமும் 2, தாழ்த்தப்பட்ட கந்தகமும் 2. தாக்கத்துல தேவையான மொத்த கந்தகம் எத்தின 4. இதுல 2 இதுல 2 எல்லாமே கந்தகம் தான். அப்ப நாங்களே நீ தாக்கத்தை எழுதிக்கல 4 கந்தகம் என்று எழுதி கொள்ளல. 4 கந்தகம் விளைவுல 2 Na2S Na2S2O3 இருக்கு தானே விளைவு. அப்ப யாரோட தாக்கம் நடக்குதுன்னு சொல்றோம், NaOH தாக்குதல் சொல்ல. NaOH இங்க என்ன செய்யப்படலைன்னா உட்சியேற்றப்படவில்லை, தாழ்த்தப்படவில்லை, ஒரு ஊடகமாகத்தான் தொழிற்பட போகுது. உட்சியேற்றமும் தாழ்த்தலும் யாரோட நடக்குது, கந்தகத்திலேயே நடக்குது. அப்ப NaOH ஒரு ஊடகமாகத்தான் தொழிற்படும். கார ஊடகத்துல இந்த தாக்கம் நடக்குது. இப்ப நாங்களும் NaOH தாக்க ஊடகத்துல பயன்படுத்திக் கொள்வோம். இப்ப விளைவுல இருக்கிற சோடியம் இதுல 4 இருக்கு, இதுல 2 இருக்கு, 6 இருக்கு. ஆகவே 6 NaOH தேவை. தாக்கியில இருக்கிற மொத்த ஐதரசன் 6, விளைவில ஐதரசனே இல்லை. அதனாலதான் அதுல நான் 3 நீரை போட்டுக்கொள்றேன். 3 நீரை போட்டது நோக்கம் இருவழி விகார தாக்கங்களை உச்சியேற்ற தாழ்த்த தாக்கத்தால் சமப்படுத்துறேன்னு சொன்னால், நீங்கள் டூப்ளிகேட் ஆக்கி 2 பேரை எடுத்து 2 பேருக்கும் தனித்தனியா உச்சியேற்றமும் தாழ்த்தலும் கருதல். தனித்தனியா 2 பேருக்கும் உச்சியேற்றமும் தாழ்த்தலும் கருதி கொடுத்தால் தாக்கம் உங்களுக்கு சமப்படும். இது நான் சும்மா போட்டுறது. இப்ப ஒரு சீடு தாளத்துல சமப்படுத்திக்கோ நாங்கள் பிள்ளைன்னு சொல்லுவோம். இப்ப 4 மாற்று. இந்த தாக்கத்தை ஒரு கருதி கொள்ளுவோம். Cl2க்கு NaOH நடக்கிற ஒரு தாக்கம், Cl2க்கு NaOH நடக்கிற தாக்கத்துல NaCl என்ற ஒரு விளைவும் NaClO3 என்று சொல்லப்படும் இன்னொரு விளைவும் வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கு. NaClO3 என்ற ஒரு விளைவும் பாருங்க சந்தர்ப்பம் இருக்கு. தேவைப்பட்டால் நீரை போட்டு நீங்கள் சமப்படுத்திக் கொள்ளலாம். இதே மெத்தட்ல இந்த தாக்கத்தை நீங்கள் சமப்படுத்தவும். இந்த மெத்தடை பயன்படுத்தி இந்த தாக்கத்தை சமப்படுத்தப்படும். முதல் இது எழுதி கொள்ளும். 4 கந்தகம் 6 NaOH தாக்கி 2 Na2S ஒரு Na2S2O3 3 நீரும் வருது. இந்த தாக்கத்தை சமப்படுத்துறதுக்கான மெத்தடி தான் கந்தகத்திலே உச்சியேற்றமும் தாழ்த்தல் நடக்கிறனால 2 கந்தகத்தை கருத்துல கொள்ளவும். 2 கந்தகத்தை கருத்துல கொள்ளவும். அப்ப உச்சியேற்ற தாழ்த்தப்படுற இலத்திரன் எண்ணிக்கை சமப்படுத்துறதுக்கான பெருக்கி போட்டு 2 கூட்டி எழுதினா கேட்கும். இந்த ஊடகம் NaOH என்றால NaOH பார்க்கிறேன். தேவையான Na+க்காக NaOH கொண்டு வா. 6 சோடியம் தேவை என்பதால 6 NaOH கொண்டு. சரியா? இதே மாதிரி 2 பேரை எடுத்து சமப்படுத்தி பாருங்க. இந்த பீசமானம் பெறுதுன்னு சொல்லி இந்த Cl2 தான் ஒட்சியேற்றம் நடக்குது, தாழ்த்தல் நடக்குது. இதுல Cl2 ஒட்சியேற்றம் 0, இதுல -1, இதுல +5.
ஒரு குறித்த ஒரு மூலகத்தில சேர்வையில இருக்கிற குறித்த ஒரு மூலகத்துல ஒட்சியேற்றம் நடக்குது, தாழ்த்தல் நடக்குது. ஆகவே 2 Cl2 நீங்கள் கருதுங்கள். 2 Cl2 கருது. ஒருவர் ஒட்சியேற்றப்படுறாரு, இன்னொரு ஆள் தாழ்த்தப்படுறாரு பண்ணுங்க. NaClO3 மற்றவர் NaCl என்று. முதல் ஒட்சியேற்ற மாறுபடுகிற மூலகத்தை இனங்கண்டு சமன் செய்யணும், அதை பார்த்துக்கொள்ளும். இந்த குளோரின் தான் ஒட்சியேற்றப்படுது, இந்த குளோரின் தான் தாழ்த்தப்படுது என்று நினைச்சு கொள்ளும். ஆறு ஒரு ஆள் ஒட்சியேற்றப்படுறாரு, ஆறு ஒரு ஆள் தாழ்த்தப்படுறாரு. எல்லாமே குளோரின் தான். இப்ப இந்த சமப்படுத்துற வசதிக்காக தான் நான் இப்படி சொல்றேன். மனதில் வச்சு செய்யலாம். இப்ப நீங்கள் அப்பதான் பாடத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னாலும் உங்களுக்கு அப்படி செய்யலாம். 2 குளோரின் டிஸ்பிளே பண்ணி இங்க 2 குளோரின் இருக்கு, இதுல ஒரு குளோரின் தான் இருக்கு. அப்ப ஒட்சியேற்றப்படுற மூலகத்தை இனங்கண்டு முதல்ல என்ன செய்யணும் என்றால் சமன் செய்யணும். ஒட்சியேற்ற மாறுபடுகிற மூலகத்தை இனங்கண்டு சமன் செய்யணும். இதுல குளோரின் ஒட்சியேற்றம் 0, இதுல குளோரின் ஒட்சியேற்றம் +5. ஒரு குளோரின் 5 இலத்திரனை இழக்கும். இதுல 2 குளோரின் இருக்கிறதால 10 இலத்திரன் இழக்கப்படும். இதுல யாருக்காவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் கவனமா இருக்கணும். உச்சி ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற ஒரு குளோரின் +5க்கு ஒட்சியேற்றப்படுதுன்னு சொன்னா 5 இலத்திரனை இழக்கும். இதுல 2 குளோரின் இருக்கிறதால 10 இலத்திரன் இழக்கப்படும். அதே போல இதுல குளோரின் ஒட்சியேற்றம் 0, இதுல குளோரின் ஒட்சியேற்றம் -1. ஒட்சியேற்றம் மாறுபடுற மூலகத்தை இனங்கண்டு சமன் செய்யவும். அப்ப 2 ஒரு குளோரின் பூச்சி ஒட்சியேற்றல் -1க்கு வருதுன்னா ஒரு இலத்திரனை ஏற்கும். இதுல 2 குளோரின் இருக்கிறதால இதுல 2 இலத்திரன் ஏற்கப்படும். சரி, இதுல 2 இலத்திரன் ஏற்கப்படும். ஒரு ரசாயன தாக்கத்துல ஒட்சியேற்றத்தின் போது இழக்கப்படுற இலத்திரன் எண்ணிக்கையும் தாழ்த்தலின் போது ஏற்கப்படுற இலத்திரன் சமனாக இருக்கக்கூடியவாறு தாக்கிகள் செய்யும். இங்க 10 இலத்திரன் இழக்கப்படுது என்றால் இங்க 10 இலத்திரன் ஏற்கப்படணும். பொமசிக்கு சமப்படுத்துறதுக்கு 5 அளவு இருக்கு. இது 5 அளவு பெருக்கினால் இதையும் 5 அளவு இருக்கணும், இதையும் 5 அளவு இருக்கணும். ஏற்கனவே இங்க 2 இருக்கிறதால இது இப்ப 10 வருது. ஏற்கனவே 2 போட்டிருக்கீங்கல்ல, அது 10 வருது. சரிதான், 10 Cl- அங்க. அப்ப இந்த தாக்கத்துல உங்களுக்கு தேவையான மொத்த குளோரின் எவ்வளவு? தாக்கத்துல உங்களுக்கு தேவையான மொத்த குளோரின் எவ்வளவு? இதுல ஒரு குளோரின், இதுல 5 குளோரின், 6 குளோரின் தேவை. 6 குளோரின் தேவை. ஊடகம் மேல NaOH. அப்ப ஊடகம் உங்களுக்கு தேவை. இதுல NaOH இலத்திரனை ஏற்கவும் இல்லை, இழக்கவும் இல்லை. ஊடகம் NaOH. பார விளைவு என்ன? 2 NaClO3. 2 NaClO3. அங்கால பெருக்கி போடலாம் 10 NaC. அப்ப இந்த விளைவில இருக்கிற சோடியம் NaOH இருந்து வந்திருக்கு. விளைவில எத்தனை சோடியம் இருக்கு? இதுல 10 இருக்குது, இதுல 2 இருக்கு, 12 இருக்கு. ஒரு NaOH ஒரு சோடியம் இருக்கு. ஆகவே 12 NaOH நாங்கள் இதுல பயன்படுத்துவோம். இனி ஐதரசனை ஒட்சனையும் சமப்படுத்துறதுக்காண்டி நாங்கள் நீரை பயன்படுத்தணும். ஒட்சனை பார்ப்போம். இங்க 12 ஒட்சன் இருக்குது, இதுல 6 ஒட்சன் தான் இருக்கு. ஆகவே 6 நீரை நாங்கள் விளைவில பயன்படுத்திக் கொள்வோம். விளைவில 6 நீர் பயன்படுத்தினால் 6 ஒட்சன் 12 ஐதரசன் தாக்கிலும் 12 ஐதரசன் இருக்கு, விளைவிலும் 12 ஐதரசன் இருக்கு. தாக்கம் சமப்பட்டு. சரியா? இந்த தாக்கம் இன்னும் முற்றுப்பறையில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இங்க பீசமானம் அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், பீசமானத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் 6க்கு 12க்கு 2க்கு 10க்கு 6 இருக்கு. பீசமானம் என்பது ஒன்றோடு ஒன்று தாக்கம் அடைகிற தாக்கிகளுக்கு இடையிலான எளிய விகிதம். அது பின்னத்திலேயும் அமையாது, முழுவன் மடங்கிலேயும் அமையாது. ஆகவே பின்னத்திலே அமையும் போது நாங்கள் பின்னத்தை நீக்குவதற்காக பெருக்கினார்கள். எளிய முழுவன் மடங்கில் அமையும் போது எளிய விகிதமாக்குவதற்காக பிரிக்கும். 6க்கு 12க்கு 2க்கு 10க்கு 6 இருக்கு. 2ஆல பிரித்தவன் சொன்னால் எளிய விகிதத்துக்கு வரும். இது 2 மடங்கிலே இருக்கு. ஒட்டுமொத்த சமன்பாட்டையும் அரையால பெருக்கிறோம் சொன்னார். 2ஆல பிரிக்கிறோம், அரையால பெருக்கிறோம் தானே.
சரி, ஒட்டுமொத்த சமன்பாட்டையுமே 2ஆல பிரிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு எளிய விகிதத்துல வந்து கிடைக்கும். சரி, உங்களுக்கு தாக்கத்திட்ட உண்மையான தாக்க சமன்பாடு எப்படி இருக்கும்னா 3Cl2 6 NaOH 1 NaClO3 5 NaCl 3 நீரண்டு இருக்கு. சரி, இருவழி விகார தாக்கத்தை சமப்படுத்துறதுக்கு இந்த மெத்தேடை கையாளுறதா நல்லா மனதில் வச்சு செய்யலாம். நீங்கள் முதல்ல இப்படி சமப்படுத்துவோம், நாங்கள் இன்னோகானிக் படிக்கும் போது மனதில் வச்சு செய்துவோம். சரி, இப்ப இந்த மாதிரியான தாக்கங்கள்ல நீங்கள் இருவழி விகாரம் நடக்கிறத பார்க்கலாம். அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க, இருவழி ஒன்றிப்பு. இருவழி ஒன்றிப்பு இருவழி ஒன்றிப்பு. இருவழி ஒன்றிப்பு சரி, வேறுபட்ட 2 சேர்வையில இருக்கிற குறித்த ஒரு மூலகத்தில் ஒட்சியேற்றமும் தாழ்த்தலும் நடக்கும். இதைத்தான் நாங்கள் இருவழி ஒன்றிப்பு என்று சொல்லுவோம். இந்த தாக்கத்தை நீங்கள் சமப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். இதுல வந்து உங்களுக்கு இப்படித்தான் விளைவு. -2 ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற கந்தகமும் பூச்சிய ஒட்சியேற்ற நிலைக்கு தான் தாழ்த்தப்படும். +4 ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற கந்தகம் பூச்சி ஒட்சியேற்ற நிலைக்கு தான் தாழ்த்தப்படும். இதை சமப்படுத்தினோம் சொன்னால் இந்த 3 கந்தகம் 2 நீரண்டு பேர் இந்த தாக்கத்தை சமப்படுத்த. இதை எப்படி நாங்கள் சமப்படுத்த போறோம்? இதுஇந்த சமப்படுத்தல் எப்படி அமையும்? சரி, அங்க நாங்கள் குறித்த ஒரு மூலகத்திலிருந்து இருவழி விகாரம் நடக்கக்குள்ள தனித்தனியாக 2 சந்தர்ப்பத்தை கருதினதை போல இங்கேயும் நாங்கள் அப்படி 2 சந்தர்ப்பத்தை கருதி கொள்வோம். H2S வந்து SO2 தாக்கி கந்தகமாக ஒட்சியேற்றப்பட்டது. அப்ப ஒரு கந்தகம், இந்த கந்தகம் இதுல இருந்து ஒட்சியேற்றப்பட்டு வந்ததாக கருதி கொள்வோம். இது +4 இருக்கிற இந்த கந்தகம் தாழ்த்தப்பட்டு அதுவும் கந்தகமா தான் பெறப்போகுது. அது இதாக எடுத்துக்கொள்ளும். சரி,
அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னாதான் உங்களுக்கு அந்த எலக்ட்ரானை சமப்படுத்தி எடுக்க சுகமாக இருக்கும். மனதில் வச்சு ஓரளவுக்கு செய்யலாம். ஒட்சியேட்டன் மாறு வர்ற மூலம் சமன் தான். இதுல ஒரு கந்தம், இதுல ஒரு கந்தம், இதுல ஒரு கந்தம், இதுல ஒரு கந்தம். அப்ப இது ஒட்சியேற்றப்படுதுன்னா இது சமன். அப்ப இது -2 ஒட்சியேற்ற நிலையிலிருந்து 0க்கு ஒட்சியேற்றப்படுது. அப்ப எத்தனை எலக்ட்ரான் இழக்கும்? 2 எலக்ட்ரானை இழக்கும். 2 எலக்ட்ரானை இழக்கும். இது +4 ஒட்சியேற்ற நிலையிலிருந்து 0 ஒட்சியேற்ற நிலைக்கு தாழ்த்தப்படும். அப்ப இது எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 4 எலக்ட்ரான் இருக்கும். சரி, அப்போ ஒட்சியேற்றத்தின் போது இழக்கிற எலக்ட்ரானும் ஏற்கிற எலக்ட்ரானும் என்னவா இருக்கும்? சமனாக இருக்கும். ஆகவே இவரை மட்டும் 2ஆல பெருக்கினால் போதுமான. இதை 2ஆல பெருக்கினால் இவரை 2ஆல பெருக்கும். இதை 2ஆல பெருக்கினால் இதையும் 2ஆல பெருக்கும். சரிதான். இங்க 2 H2S இருக்கிறனால 4 ஹைட்ரஜன் வரும். அப்ப நீருக்கு 2 H2O போட்டோம். தாக சமன்பாடு திருப்பி பாருங்க. H2S, அப்ப 2 H2S, ஒரு SO2, இதுல 2 கந்தகம், இதுல ஒரு கந்தகம், அதான் மொத்தம் 3 கந்தகம், 2 நீர். அப்போ ஒட்சியேற்ற தாழ்த்தல் முறைகளால் இந்த தாக்கத்தை இலகுவாக நீங்கள் சமப்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு ஒட்சிதனை சமப்படுத்த வேணும்னா நீர் பயன்படுத்தணும். ஐதரசனை சமப்படுத்த வேணும்னா H+ பயன்படுத்தணும். இதுதான் உங்களோட கிரைட்டீரியா. அமில ஊடகம் என்றால் H+ பயன்படுத்தணும். நீங்கள் எந்த ஊடகம் என்றாலும் H+ பயன்படுத்தணும். இப்ப நாங்கள் பார்ப்போம் அது எப்படி கார ஊடகத்துக்கு மாற்றுறது. இந்த தாக்கத்துக்கு நான் மினக்கட வேண்டி இருக்கு. ஏன்னு சொன்னால் ஒரு MCQகள்லயோ இல்ல ஸ்ட்ரக்சர்கள்லயோ தாக்கத்தை சமப்படுத்திக்க நாங்கள் இந்த முறைகளால சமப்படுத்தலாம். கொஞ்சம் கடினமான தாக்கங்களையும் இலகுவாக சமப்படுத்தலாம் குறைஞ்ச நேரத்துக்குள்ள. வீசமான தொடர்பு தேவைப்படுற சந்தர்ப்பத்துல நாங்கள் இந்த முறையை பயன்படுத்தலாம். இப்படி ஒரு தாக்கம் இருக்கு. எங்களுக்கு மிக முக்கியமான தாக்கம் ஸ்டார் பண்ணி கொடுக்கணும். KiO3க்கும் Kiக்குமான தாக்கம் HCl-ஓட நடக்கிற தாக்கம். அமில ஊடகத்துல இந்த தாக்கம் நிகழும். சரி, KiO3க்கும் Kiக்கும் இடையிலான நடக்கிற தாக்கம் அமில ஊடகத்துல I2 வரும். I2 வரும், KCl வரும், நீர் வரும். அது நீர்த்து போடாட்டாலும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம், பிறகு பார்த்து போட்டுக்கொள்ளலாம். இது +5 ஒட்சியேற்ற நிலையில இருந்து 0க்கு தாழ்த்தப்படுது. -1 இருந்து 0க்கு ஒட்சியேற்றப்படுது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் 2 பேரும் ஒரே இடத்துக்கு வரணும். அப்ப 2 பேரும் ஒரே இடத்துக்கு வரணும். I2 ஒன்று போட்டா இதுல இருந்து 5 எலக்ட்ரான் அப்படி போட்டு இதுல இருந்து 1 எலக்ட்ரான் அப்படி போட்டு பெருக்கி எத்தனை அளவு இருக்கிறது. அப்ப அது எங்களுக்கு கடினமா. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்னென்று இதை யோசிக்க போறோம்னு சொன்னால் KiO3 Ki HCl இங்க இது ஊடகமாக மட்டும்தான் தொழில்படும். இதுல ஒட்சியேற்றமோ தாழ்த்தலோ நடக்காது. இந்த HCl இருக்கிற Cl- H+லயோ ஒட்சியேற்றமோ தாழ்த்தலோ நடக்கல. இதுல ஒட்சியேற்றமோ தாழ்த்தலோ நடக்காது, நடக்கவும் இல்லை. இவர் +5 இருந்து 0க்கு தாழ்த்தப்பட்டார். இவர் -1 இருந்து 0க்கு ஒட்சியேற்றப்பட்டார். அப்ப 2 பேரையும் தனித்தனியாக கருதி கொள்வோம். இதுல இருந்து வந்த I2 இதண்டும் இதுல இருந்து வந்த I2 இதண்டும் எடுத்துக்கொள்வோம். அப்ப ஒட்சியேற்ற மாறுபடுற மூலகம் இதுல 2 இருக்கு, இதுல 1 இருக்கு. அப்ப அதை முதல் நீங்கள் சமப்படுத்தவும். I2ல 2 அயடின் இருக்கு, இதுல ஒரு அயடின். அப்ப KiO3ல இருந்து வந்ததான் இந்த I2. அப்ப இவரை பற்றி நீங்கள் கருத்துல உள்ள தேவை. கொஞ்சம் 2 அயடின் இருக்கு, அப்ப இதுல 2 போடுறீங்க. ஒரு அயடின் +5ல இருந்து 0 ஒட்சியேற்ற நிலைக்கு தாழ்த்தப்படுது. அப்ப ஒரு அயடின் 5 எலக்ட்ரானை ஏற்கும். இதுல 2 அயடின் இருக்கு, 2 அயடின் இருக்குனால 10 எலக்ட்ரான் என்ன செய்யப்படும் என்றால் ஏற்கப்படும். ஒரு அயடின் 5 எலக்ட்ரானை ஏற்கும்.
10 இலத்திரம், இது 2 அயடின் இருக்கால 10 இலத்திரம் இருக்கு. கேயில ஒரு அயடின் -1 ஒட்சியேட்டான் பூச்சியலை ஒட்சியா இவ 2 எடுத்துக்கொள்ளும். இங்க 2 அயடின் இங்க உண்டு, அப்ப இதையும் 2 ஆல பெருக்கும். ஒட்சியேட்டான் மாறுபடுற மூலகத்தை இனங்கண்டு சமன் செய்யவன். ஒரு அயடின் -1 இருந்து பூச்சி ஒட்சியலை வந்து ஒரு இலத்திரனை இழக்கும். இதுல 2 இருக்கிறதால இது 2 இலத்திரனை இழக்கும். இது 2 இலத்திரனை இழக்கும். அப்ப இங்க 10 இலத்திரன் ஏற்கப்பட்டது, இல்ல 2 இலத்திரன் இழக்கப்பட்டது. பொமசிக்கு இலத்திரனை சமப்படுத்துற அணிவரை 5 ஆல பெருக்கும். இது 5 ஆல பெருக்கினால் இதையும் 5 ஆல பெருக்கும். இதையும் 5 ஆல பெருக்கணும். ஏற்கனவே 2 இருக்கு, இருக்கட்டும் 5 ஆல பெருக்கிக்கணும். சரியா? இப்ப தாக்க சமன்பாடு எழுத போறோம். இதுல நீங்கள் இதுல வச்சு எழுதலாம். சரிதானே? நான் ஒரு தேவைக்காக இதுல வச்சு செய்யல. சரி, 2 KiO3 சக 10 Ki HCl. சரிதானே? இதுல ஒரு I2, இதுல 5 I2, மொத்தம் 6 I2 விளைவும். விளைவுல KCl இருக்கு, நீரும் தந்திருக்கு, தராட்டால் நீங்கள் போட்டுக்கொள்ளவும். சரியா? இதுல எத்தனை ஒட்சன் இருக்கு? தாக்கில 6 ஒட்சன் இருக்கு. விளைவுல ஒட்சனே இல்ல, நீர்ல தான் ஒட்சன் வரும். அப்ப 6 நீர் நீங்கள் போடணும். 6 நீரை பயன்படுத்தவும். ஒட்சனை ஜமப்படுத்தி போட்டுதான் ஐதரசன் ஜமப்படுத்தணும். இங்க 12 ஐதரசன் இருக்கு. இங்க இதுல 1 விளைவு. இங்க இருந்தா 12 வரணும். 12 HCl வரும். HCl பயன்படுத்தினா 12 போடுவீங்க. H2SO4 6 போடுவீங்க. இங்க எத்தனை K இருக்கு? 2 K இருக்கு, இதுல 10 K இருக்கு. அப்ப 12 K இருக்கு. 12 KCl வரும், இதுல 12 Cl மைனஸ் இருக்கு. சரிதான்? தாக்கம் வந்து சமப்பட்டுச்சு. தாக்கில உள்ள அணுக்கள் எண்ணிக்கையும் விளைவில் உள்ள அணுக்கள் எண்ணிக்கையும் ஒன்றுக்கொன்று சமன். ஆனால் 2 முழுவன் மடங்குல பீசமானம் காணப்படுவதை உங்களால் அவதானிக்க முடியாது. 2, 10, 12, 6, 12, 6. ஆகவே பீசமானம் பின்னத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக, முழுவன் மடங்கில் இருக்கக்கூடாது, எளிய விகிதமாக மாற்றும். 2 ஆல பிரித்தால் KiO3 5 Ki 6 HCl 3 I2 6 KCl 3 H2O சொல்லி இந்த தாக்கம் ஆகும். சரிதான்? தாக்கத்தை சமப்படுத்தினீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு தாக்கம் வந்து அமையும். ஈசமானப்படி பார்த்தால் ஒரு KiO3 5 KiOடதாக்கி 3 I2 ஆக மாறும். சரிதான்? இது வந்து இருவழி ஒன்றிப்பு. இருவழி ஒன்றிப்பு 2 வேறுபட்ட ஒட்சியேற்ற நிலைகள்ல இருந்து குறித்த ஒரு ஒட்சியேற்ற நிலைக்கு வரும். மெத்தட் ஒன்றுதான். இலகு தன்மைக்காக ஒரு ஆள் ஒட்சியேற்றப்படுற, இன்னொரு ஆள் தாழ்த்தப்படுற, 2மே I2 தான். அப்ப நாங்கள் தனித்தனியா கருதி கொள்றோம். இது வந்து இதா வருதுன்னு சொல்லி இது இதா வருதுன்னு கருதி கொள்றோம். உங்களுக்கு இது ஒரு ஆள், இது இன்னொரு ஆள், இது வர இது வேற. அப்ப பிரச்சனை இல்லை. கூட்டினா இதுவும் I2 இதுவும் I2 தானே. அப்ப 6 I2 எழுது. சரிதானே? இந்த மாதிரி நீங்கள் தாக்கங்களை தேடி எடுத்து சமப்படுத்தணும். நிறைய தாக்கங்கள் இருக்கு. இருவழி ஒன்றுக்கு நிறைய தாக்கங்கள் இருக்கு. நாங்கள் அடுத்த வகுப்பு வந்து வேறொரு முறையால தாக்கத்தை சமப்படுத்துறத பற்றி பார்ப்போம். சரி.
சரியா? இதை நீங்க ஒருக்கா பார்த்துக் கொள்ளுங்க. இதோட நான் நிறைவு செய்து கொள்றேன். அடுத்த வகுப்பு நாங்கள் அறியவன் சமன்பாட்டால தாக்கத்தை சமப்படுத்துறப்பா எழுதினா லீவ் பண்ணலாம்.